வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் பாலக் பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப ஈஸி மெத்தடில் பாலக் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர் பட்டர் மசாலா. பாலக் ஒரு கட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்தால் கூட 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 பச்சை மிளகாய் நான் சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போதும். ஒரே ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், பன்னீரும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ போகலாம் வாங்க சமையல்குள்ள எப்படின்னு. கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் வச்சுன்னு அதில் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு வெங்காயம் முதல்ல போட்டுடுங்க. என் வீட்டில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்தவாசி நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இல்லைன்னா பரவாயில்ல, 2 வெங்காயமே போதும். ஒரே ஒரு தக்காளி தான், தக்காளி இல்லைனாலும் பரவாயில்ல, தக்காளி 1 போட்டிருக்கேன். இதிலே பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இது கொச்ச உடனே இதில் இந்த பாலக்கும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே தவா வச்சுக்கோங்க. தவாவில் பட்டர் போட்டுடுங்க. பன்னீர் க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த பன்னீரை சின்ன சின்னதாக இதை வெட்டிக்குங்க. வெட்டி இதில் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இது இந்த பக்கம் கொதி வர வரைக்கும் இது இந்த பக்கம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு கிடையாது, மீடியம் ரோஸ்ட்லேயே எடுத்துடலாம். பன்னீர் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும், நிறுத்தி வச்சுருங்க. இப்போ இது இந்த பக்கம் நம்ம கொதிக்க போட்டோம் இல்லைங்களா, இதை எடுத்து சும்மா இப்படி அழுத்தி பாருங்கள் வெந்துடுச்சான்னு. நல்லா வெந்துட்டுருக்கு. ஏன்னா பாலுக்கு உங்களுக்கு வேகிற நேரம் கம்மி தான். அதனால் இந்த பொருள் மொத்தம் நீங்கள் வெந்துடுச்சுன்னா பாலுக்கு போட்டு 5 நிமிஷம் தான் இறக்கிடலாம். இப்போ நல்லா இது வந்துடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இதை போட்டுட்டு ஒரு இந்த மாதிரி எண்ணத்தில் திருப்பியும் இது மொத்தத்தையும் வடிகட்டிட்டு இதை அரைச்சிக்கிட்டு நான் வந்துடுறேன். இது வெந்த உடனே இது பாருங்க. இப்போ இது வெந்துடுச்சு நல்லா. ஒரு நிமிஷம் இருங்க. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இப்படி வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் காத்தாரட்டும். காத்தாரினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த கலவையை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அதே எண்ணெய் வச்சுக்கோங்க. திருப்பியும் பட்டரை போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் பாருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு 1/4 ஸ்பூன் தான், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் க்ரஷ் தான், ரொம்ப நைஸ் பண்ணிடாதீங்க. சும்மா இது எல்லாமே இதில் போட்டுடுங்க. இதிலே லைட்டாக வாங்கி ஒரு 5 நிமிஷம் கூட வேணும், 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க போதும். அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்ததை எடுத்து இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் நம்ம இந்த வடிகட்டி வச்சோம் இல்லையா தண்ணி, அதை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறைய வேணாம். இருந்ததுன்னா
இதெல்லாம் சமையல் பண்ண சொல்ல கூட நம்ம அதை காய்கறியில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதும். கொதிக்குது. இப்போ இந்த பட்டர் எடுத்து இதில் கொட்டிடுங்க. இந்த பன்னீர் பட்டரும் இதில் போட்டுடுங்க. கடைசியாக உப்பு தேவையான அளவு போடுங்க. ஒரே கொதி தான், ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் வெந்த பொருள் தான், திருப்பி ரொம்ப கொதிக்கணுன்றது கிடையாது. சுவையான பாலக் பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாலக் நீங்கள் பாலக்கு பன்னீர் மட்டும்தான் பாலக் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த பாலக் போடலாம். எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய மசாலா பண்ணுறீங்களா அதுக்கு போடலாம், இல்லை நீங்கள் கோழி ரெசிபி அதெல்லாம் செஞ்சாலும் அதில் கட் பண்ணி போடலாம். சட்னி பண்ணலாம். நிறைய வெரைட்டி இருக்குது பாலக்கில். அதனால் நல்ல பெனிஃபிட்டும் உடம்புக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.